Go ahead, ma'am. Good afternoon, everyone. நான் டாக்டர் அபர்ணா, Oasis Fertility அண்ணா நகர்ல சீனியர் கன்சல்டன்டா இருக்கேன். இன்னைக்கு நம்ம பேச போறது what is polycystic ovary and how do we manage that? PCO. நிறைய பேஷண்ட்ஸ் வந்து எனக்கு PCO இருக்கு அந்த மாதிரி வந்து சொல்லுவாங்க, ஸ்கேன்ல PCOன்னு பார்த்தேன். ஸோ வாட் இஸ் திஸ் PCO? ஸோ பாலிசிஸ்டிக் ஓவரினா கருமுட்டை பையில வந்து சின்ன சின்ன சிஸ்ட்ஸ் இருக்கும். இது வந்து ஒரு மெட்டபாலிக் டிசார்டர். So, in the Mari patients, there is increased chance of developing sugar, that is diabetes, or blood pressure, hypertension, hypercholesterolemia, that is கொழுப்பு சத்து அதிகமா இருக்க வாய்ப்பு இருக்கு. So, இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் அண்ட் இதனால என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ் வரலாம் அண்ட் ஹவு டு வி மேனேஜ்? ஸோ பாலிசிஸ்டிக் ஓவரிஸ்ல என்ன ஆகும்னா, சம்டைம்ஸ் சில பேஷண்ட்ஸ் பாலிசிஸ்டிக் ஓவரிஸ்க்கு அவங்களுக்கு வந்து ஸ்பான்டேனியஸா பீரியட்ஸ் வரும், தானேவே பீரியட்ஸ் வரும், எந்த ஒரு டேப்லெட்டும் எடுத்துக்காத they will be normally getting the period. பட் ஒரு நிறைய பேஷண்ட்ஸ் வந்து irregular cycles அவங்களுக்கு 35 days 40 days 45 days they will get their periods, தானே கூட வரலாம், but they may get it at an increased interval of time, 35 40 45 days, sometimes once in 2 months. சில பேருக்கு என்னன்னா ஈவன் 2-3 months 4 months ஆனா கூட டேப்லெட் எடுத்துட்டாதான் பீரியட்ஸ் வரும், இல்லைன்னா பீரியட்ஸ் வராது. அது பேர் வித்ட்ராவல் ப்ளீடிங். ஸோ இந்த மாதிரி இருந்தா வாட் இஸ் தி ப்ராப்ளம், வாட் கேன் ஹேப்பன்? ஸோ நம்ம பாடியில வந்து ஒரு பெண்ணோட பாடியில வந்து மெயினா 2 ஹார்மோன்ஸ் இருக்கும், ஒரு ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன், ப்ரொஜெஸ்டரான் ஹார்மோன். ஸோ பீரியட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து ஈஸ்ட்ரோஜன் ப்ரொடியூஸ் ஆகும், அதுக்கப்புறம் எக்கு எப்போ டெவலப் ஆகும், ப்ரொஜெஸ்டரான் ஹார்மோன். ஸோ இந்த 2 ஹார்மோன்ஸும் வந்து தே ஹேவ் அ பேலன்சிங் எஃபெக்ட் ஆன் தி யூட்ரஸ், ஆன் தி எண்டோமெட்ரியம். எண்டோமெட்ரியம்னா யூட்ரஸோட லைனிங். இப்போ பீரியட்ஸ் அந்த பாலிசிஸ்டிக் ஓவரி பேஷண்ட்ஸ்க்கு எங்கே டெவலப் ஆகாது, நிறைய எக்ஸ் இருக்கும், பட் எக் டெவலப் ஆகாது. எக் ஒரு மாசமும் ரிலீஸ், ஒரு மாசமும் வளர்ந்து ரப்சர் ஆகிற மாதிரி ஒரு எக் டெவலப் ஆகாது நிறைய பேஷண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி இருக்கிறச்சு வெறும் ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் மாத்திரம் தான் அந்த ப்ரொஜெஸ்டரான் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அன்அப்போஸ்ட் ஈஸ்ட்ரோஜன் ஆக்ஷன் சொல்லுவோம். அந்த மாதிரி இருந்தால் அந்த கர்ப்பப்பையோட லைனிங், அந்த எண்டோமெட்ரியம்க்கு அது நல்லது கிடையாது. அதனால இந்த மாதிரி தானே யாருக்கு பீரியட்ஸ் வரணும், ஸ்பான்டேனியஸா யாருக்கு பீரியட்ஸ் வரணும், அவங்களுக்கு வந்து ஒரு 2 months 3 months 4 months எத்தனை நாள் ஆனாலும் டேப்லெட் எடுத்துருந்தாதான் வரும்னா அந்த அளவுக்கு வெயிட் பண்ண வேண்டாம். ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் வந்து 40 days 50 days ஒரு 45 days ஆயிடுச்சு ஆனா பீரியட்ஸ் வரல, அதனால அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் வந்து அவங்க ஒரு வித்ட்ராவல் ப்ளீட், தே ஹேவ் டு கெட் அ வித்ட்ராவல் ப்ளீட். அவங்களுக்கு ஒரு டேப்லெட்னு எடுத்து அவங்களுக்கு ஒரு டேப்லெட் எடுத்து they have to get a withdrawal. இல்லைன்னா அந்த எண்டோமெட்ரியம்க்கு வந்து அது நல்லது கிடையாது. ஸோ தட் இஸ் ஒன். ரெண்டாவது, வேற என்ன ப்ராப்ளம் ஆகலாம் பிசிஓ பேஷண்ட்? ஸோ நெக்ஸ்ட் என்ன ப்ராப்ளம் ஆகலாம் பிசிஓ பேஷண்ட்ஸ்க்கு அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு வந்து பிகாஸ் தானே வந்து எக் டெவலப் ஆகாததுனால இந்த பேஷண்ட்ஸ்லாம் வந்து எக் டெவலப் ஆனால் தானே கன்செப்ஷன் ஆகும். ஸோ எக்கே டெவலப் ஆகலைன்னா அவங்க எப்படி கன்சீவ் பண்ணுவாங்க? ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்குலாம் வந்து கன்சீவ் பண்ணுறதுக்கு அவங்க என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து டேப்லெட் கொடுக்கணும். we have to give tablet from outside. அவங்களோட எக் டெவலப் ஆகுது. ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கு வந்து தானேவே எக் டெவலப், இந்த மாதிரி இந்த சிம்பிள் டேப்லெட்ஸ் கொடுத்தாலே எக் டெவலப் ஆகும். இன்னொரு சில பேஷண்ட்ஸ்க்கு வந்து இந்த சிம்பிள் டேப்லெட்ஸ் கொடுத்தா எக் டெவலப் ஆகாது, அவங்களுக்கு இன்க்ரீஸ்ட் ஏதாவது ஒரு இன்ஜெக்ஷன்ஸ், கொனோட்ரோபின் இன்ஜெக்ஷன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி கொடுத்தாதான் அவங்களுக்கு வந்து எக் டெவலப் ஆகும். ஸோ இந்த பிசிஓ பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம்ஸ் இந்த ஒரு இஷ்யூனால தான் வரலாம். ஸ்பான்டேனியஸ்லி தே மே நாட் டெவலப் அண்ட். ஸோ இந்த மாதிரி பண்றதுக்கு வாட் இஸ் த ட்ரீட்மெண்ட் ஃபார் திஸ்? ஸோ பிசிஓ பேஷண்ட்ஸ்க்கு வந்து மெயினாக நம்ம ட்ரீட்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், டயட், ப்ராப்பர் டயட். So stick to a proper diet with low carbohydrates, high fat, high proteins, etc. And exercise, proper exercise. So they can either do a moderate intensity exercise, or they can either do a moderate intensity exercise, that is ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு 30 minutes of walking, brisk walking, ஆர் இந்த மாதிரி ஏதாவது ஒரு யோகா இந்த மாதிரி பண்றது. இல்லைன்னா ஹை இன்டென்சிட்டி ஏதாவது எக்ஸசைஸ் பண்றதா இருந்தா அட்லீஸ்ட் அவங்க வந்து அதை thrice a week பண்ணணும். ஸோ டயட், எக்ஸசைஸ். இன்னொன்று வந்து எக்ஸசைஸ் பண்ணா வெயிட் லாஸ். ஸோ நம்ம பார்த்தோம்னா இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் வந்து யாருக்கு ஒழுங்கா பீரியட்ஸ் வரலையோ, இரெகுலர் சைக்கிள்ஸ் இருக்கோ,
So we have seen அவங்க ஒரு 5% of weight loss பண்ணாங்க. Suppose they are 80 kgs of weight. So 80 kgs ஓட 5% is only 4 kg. So அந்த அளவுக்கு அவங்க அவ்வளவு கம்மி ஒரு weight loss இருந்தா கூட there is an ஒரு menstrual regularity, ஒரு பீரியட்ஸ்ல ஒரு ரெகுலாரிட்டி வரும், கொஞ்சமான வரும். ஸோ நார்மலி என்ன பேஷண்ட் சொல்லுவாங்கன்னா, எனக்கு வந்து பீரியட்ஸ் ஒழுங்கா வரல, அதனால என்னோட வெயிட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுப்பாங்க. நோ, இட் இஸ் நாட் தட். இட் இஸ் ஜஸ்ட் தி அதர் வே ரவுண்ட். அவங்களுக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆனதுனால அவங்களோட பீரியட்ஸ் ஒழுங்கா வரல. ஸோ first line of treatment for PCO is lifestyle modification, diet, exercise and weight loss. ஸோ இது வந்து நமக்கு இந்த ஒரு ப்ராப்பர் ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல், moderate intensity or high intensity exercises and weight loss இது பண்ணினாலே அவங்களுக்கு வந்து நல்லதா இந்த மாதிரி பீரியட்ஸ் வந்து ஓரளவுக்கு ரெகுலரைஸ் ஆகும், ஃபர்டிலிட்டியும் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ திஸ் இஸ் ஒன். இன்னும் என்ன ப்ராப்ளம் ஆகலாம், இந்த மாதிரி பிசிஓ பேஷண்ட்ஸ் வந்து பிரெக்னென்ட் ஆனாங்க அப்படின்னா கூட அவங்களுக்கு வந்து வேற ஒரு இஷ்யூஸ் எல்லாம் ஆகலாம். அவங்களுக்கு வந்து இன்க்ரீஸ்ட் டயபெட்டிஸ் இருக்கலாம், ஹைப்பர் டென்ஷன் இருக்கலாம், அதுக்கப்புறம் பிரெக்னன்சியில சாதாரணமாவே இருக்கலாம். பிசிஓ வந்து இட் இஸ் ஜெனரலி ஆல்சோ அசோசியேட்டட், it can be associated with diabetes, increased blood pressure, that is hypertension, increased cholesterol, dyslipidemia, and then so it can generally be associated with this. In the patients pregnant ஆனாலும் they have increased incidence in hypertension, அதுக்கப்புறம் preterm labor, preeclampsia சொல்லுவோம், hypertension in pregnancy. ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து சிம்டம்ஸ்லாம் இருக்கலாம். சில பேருக்கு வந்து சுகர்ஸ் இருந்தது ப்ரெக்னன்சியில் பிசிஓ பேஷண்ட்ஸ்க்குன்னா அப்போ பேபியோட வெயிட் ஜாஸ்தியாக இருக்கும், லார்ஜ் ஃபார் ஜெஸ்டேஷனல் ஏஜ், எல்ஜிஏ, ஸோ பிக் பேபி. ஸோ இந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா they will have increased instance of operative delivery, cesarean section. ஸோ ஒரு இன்டைரக்ட்லி நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வரலாம். ஸோ இது எல்லாத்துக்கும் அடிப்படையாக என்ன பண்ணணும்னா சிம்பிள் டயட், எக்ஸசைஸ் அண்ட் வெயிட் லாஸ் இது பண்ணினாலே நார்மல் ஆயிடும். இப்போ இந்த பிசிஓ பேஷண்ட்ஸ் வந்து வேற இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம்ஸ் என்ன வரும். ஒன்று நான் சொன்னது இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து எக் ஒழுங்கா வராதனால we have to give some medication from outside. So as we discussed, சாதாரண ஒரு சிம்பிள் லெக்ட்ரஸால்னு ஒரு டேப்லெட் இருக்கு, அதை கொடுத்தாலே சில பேருக்கு வந்து நல்லா எக் வளரும் அண்ட் அவங்களுக்கு வேற ஒரு பெரிய ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம்ஸ் யூஸ்வலி இருக்காது. அண்ட் இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு ஆஸ் யூஸ்வல் நம்ம என்னென்ன ஃபர்டிலிட்டி ஒர்க் அப் பண்ணுறோமோ, யூட்ரஸ் நல்லா இருக்கான்னு பார்க்கணும், யூட்ரஸ் லைனிங் டியூபல் டெஸ்டிங் பார்க்கணும், ஹஸ்பண்டோட பார்க்கணும், மற்ற அவங்களுக்கு ஏதாவது அசோசியேட்டட் ஃபேக்டர்ஸ் இருக்கா, தைராய்டு இருக்கா, சுகர் இருக்கா, திஸ் we will do as a regular work up for all patients and we have to do it for these patients too. ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு ஒரு சின்ன டேப்லெட், ஒரு லெக்ட்ரோசால் ஒரு டேப்லெட் கொடுத்தாலே சில பேருக்கு வந்து நல்லபடியாக பீரியட் வரும். பட் ஒரு சில பேருக்கு நம்ம இன்ஜெக்ஷன்ஸ், கொனடோட்ராபின்ஸ்லாம் கொடுத்தாதான். இன்னொரு சில ஒரு சர்டன் செக்ஷன் ஆஃப் பேஷண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா இந்த மாதிரி நம்ம இன்ஜெக்ஷன்ஸும் கொடுத்தோம், லெட்ரோசால் டேப்லெட் கொடுத்து அதோட இன்ஜெக்ஷன் கொடுத்து அப்போ கூட எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இருக்காது. ஆர் ரெஸ்பான்ஸ் இருக்கும் ஒரேடியா, ஏன்னா அதிகமாக அவங்களுக்கு வந்து எக்ஸ் இருக்கும். ஒரு நம்ம அல்ட்ராசவுண்ட்ல பார்த்தோம்னா பிசிஓட வந்து டிஃபைனிங் கிரைட்டீரியாவே வந்து ஃபாலிக்கல் நம்பர் பர் ஓவரி, எஃப்என்சிஓன்னு சொல்லுவோம். அதை வந்து அதுவே வந்து ஒரு 20க்கு மேலே 20 ஆர் மோர் தென் 20 இருந்தால் அது பிசி. ஸோ ஒரு ஓவரிலையும் மினிமமா ஒரு 20 ஃபாலிக்கல்ஸ் இருக்கு, 20 ஃபாலிக்கல்ஸ் இருக்கு, டோட்டலாக 40 மினிமம். ஸோ இந்த மாதிரி நம்ம இன்ஜெக்ஷன்ஸோ டேப்லெட்டோ கொடுத்தோம், ஒரு சில டைம் என்னாலும் ஒரு 2 ஃபாலிக்கல் டெவலப் பண்ணுறதுக்குள்ள ஒரு 7, 8, 10 ஃபாலிக்கல் தானே டெவலப் ஆகலாம். ஸோ அந்த மாதிரி ஆகிடுச்சு அவங்களுக்கு வேற சில காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு. ஏன்னா ஒரு ஃபாலிக்கலும் ஹார்மோன் செக்ரீட் பண்ணோம். ஸோ அந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனோட லெவல் அதிகமாகிடும். சம்டைம்ஸ் என்ன ஆகும், நம்ம சைக்கிளை கேன்சல் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி வந்து இது பேர் கண்ட்ரோல்ட் ஓவேரியன் ஸ்டிமுலேஷன். ஸோ இந்த மாதிரி நம்ம பார்க்குறோம், இந்த ஓவேரியன் ஸ்டிமுலேஷன் அதிகமாக இந்த மாதிரி ஆகுது அப்படின்னா நம்ம வந்து இந்த பேஷண்ட்ஸ்க்குலாம் வந்து வேற சில காம்ப்ளிகேஷன்ஸ் வரலாம். என்னன்னா ஓவேரியன் ஹைப்பர் ஸ்டிமுலேஷன் சொல்லுவோம். தட் இஸ் அதிகமாக ஓவரிஸ் வந்து ஈஸ்ட்ரோஜன் ப்ரொடியூஸ் பண்ணி அது ஒரு சிண்ட்ரோம் மாதிரி காஸ் பண்ணுது. பிசிஓ பேஷண்ட்ஸ்க்கு அதிகமாக இருக்கும். ஸோ இப்படி பேஷண்ட்ஸ்க்கு என்ன பண்ண, கொஞ்சம் மினிமம் டோஸ் ஆஃப் இன்ஜெக்ஷன்ஸ் கொடுக்கணும். வெறும் டேப்லெட் கொடுத்தா எதுவும், பட் மினிமம் இன்ஜெக்ஷன்ஸ் கொடுத்தா ரொம்ப அதிகமாக போகாது. ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு நம்ம சான்ஸ் எடுத்து ஐயுஐலாம் பண்றது கஷ்டம். சிம்பிள் பிசிஓ பேஷண்ட்ஸ் யாருக்கு வந்து கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் கண்ட்ரோல்டா இருக்கும், அவங்க தாராளமா ஓவிலேஷன் இண்டக்ஷன் பிளஸ் சைன் இன்டர்வியூ. ஸோ அந்த
ஸ்கேன் பார்த்து ஸ்கேன்ல வந்து ஃபாலிக்கலோட சைஸ் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை சேர்ந்து இருக்கு சொல்லி ஓவுலேஷன் இண்டக்ஷன் டைம். இல்லைன்னா the next step is doing an IUI, intrauterine insemination. So you inseminate the husband's sperm, you put the husband's sperm inside the uterus. It's like a natural conception only. Only thing, we are preparing the sperm and we are taking the best motile sperms and putting them in the uterus. So these treatments can be done. Simple treatments can be done. Sometimes when we are not able to do it, when lot of follicles are growing, அதிகமா follicle grow ஆகுது, அந்த மாதிரி டைப்ல வந்து நம்ம இந்த மாதிரி சிம்பிள் ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ண முடியாது. ஸோ தோஸ் பேஷண்ட் ஆர் ஒரு சில பேஷண்ட்ஸ் இருக்காங்க, யாருக்கு இன்ஜெக்ஷன்ஸும் கொடுக்குறோம், நிறைய இன்ஜெக்ஷன் கொடுத்தாச்சு, பட் ஈவன் தென் அவங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸே இல்லை. சிம்பிள் ட்ரீட்மெண்ட் தான் பண்ண பார்க்குறோம், பட் தேர் இஸ் அப்சல்யூட்லி நோ ரெஸ்பான்ஸ் வித் தட் இன்ஜெக்ஷன். ஸோ in those cases, they are called resistant PCO. That is, you give them so much, you have given them the whatever you can in this IUI protocol, you have given them the tablets, you have given them an extended dose of tablets and injections, still they are not responding. Okay, and we can do the response in that. So in the many patients, they are resistant PCO. So what do you do for them? So that is, we have to go for an IVF for them. IVF தான் பண்ணணும். Why IVF? Because IVF is the one, we are increasing the dose of the injection. Two, and we are seeing that injection acts on the follicles for a prolonged period of time, because our protocol, antagonist protocol, is very, very safe for PCO patients. Adula vandu almost ovarian hyperstimulation or complication varum illangala, but severe OHHs or moderate to severe nu paakuradhu rombave kammi. So indha mari ipo irukra medicines nala almost ovarian hyperstimulation nariya reduce aichu, 90% ku mela reduce. Cases are there. It depends on the patient, how they respond, their genetic makeup, etc. So in the PCO patients IVF panina, there are ways to prevent the complications also. இப்போ நிறைய advanced methods கூட இருக்கு. சில PCO patients யாருக்கு ரொம்ப ஜாஸ்தி follicles இருக்கோ, யாருக்கு ரிஸ்க் இருக்குமோ, நம்ம IVF பண்ணினாலும் இந்த காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் ப்ரிவென்ட் பண்றதுக்கு என்ன பண்ணலாம்னா in vitro maturation. So இது என்னன்னா, follicle சாதாரணமா IVF பண்றச்சே 10 days of average of 10 days injections. So இந்த IVMல என்ன பண்ணுவோம்னா, அந்த அளவுக்குலாம் இன்ஜெக்ஷன் வராத ஒரு 3 days 4 days இன்ஜெக்ஷன்ஸ் கொடுத்து அந்த follicles எல்லாம் சின்னதா இருக்கிறது, இம்மெச்சூரா இருக்கிற follicles-ஏ வெளியில எடுத்து in vitro maturation, வெளியில அதை 2 stagesல மெச்சூர் பண்ணி அதை எக்ஸி பண்ணுவோம். Husband sperma inside. So in the mari when we are giving less number of days of injection, we are giving total less dose of injection, then the complication is further reduced. So these are what we should do in a PCO patient. So to summarize, what we should do is, one, PCO is a metabolic disorder. Idinala, it's not that they will conceive, they have some problems in conception. So at the end, we have to identify. At the end, identify periods regular varala, definitely number one. And if the patient is very young, less than 21, so andamari irukche, we need not bother treating, because naturally sadharanamaave ovaries polycystic ah dhaan irukum. So about 21, 22 years now, we can be able to, if we see by regular cycles illa, taanave periods varala, spontaneous onset of menses, definitely better to get a withdrawal bleed rather than exposing the uterus to a very high temperature. The best treatment for PCO is lifestyle modification, diet, work on a proper diet, exercise, and weight loss. So this is the number one treatment for a PCO. There is no magic pill for weight loss. So proper diet and exercise can be achieved. This is next. Suppose we are having a fertility issue. In that case, we do try with a simple treatment like reduction of, and in spite of that, if they are not conceiving, you can add a small dose of progesterone. Aduniyo conceive agala appadina, aduniyo response irundhathu, so it can be both ways. Either it may not respond at all, or in which case it is called a resistant PCO. In the resistant PCO, we have to go for an IVF. In which case, IVF is very safe in patients, because you have the protocols that are
state, and ovarian hyperstimulation syndrome, which is the main threat in these patients, that is greatly reduced because of the new protocols and the advances that have been made. I suppose, and the other extreme is that you give a small dose of gonadotropins and they have flared up, they have responded a lot. Many follicles have come. So in that case, what we can do is the can convert it into an IPF. Because IPF follicles IPF இல்லைன்னா நம்ம அந்த சைக்கிள் கேன்சல் பண்ணி ப்ராப்பராக ஒரு ஐபிஎஃப் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து அண்ட் பிசிஓ பேஷண்ட்ஸ் வந்து ஆஸ் ஐ செட் ஒவேரியன் ஹைப்பர்ஸ்டிமுலேஷன் இருந்தா கூட இப்போ with these current scenario, mostly all the clinics are OHHS free clinic, ovarian hyperstimulation syndrome free clinics, because the proper monitoring, proper medication, everything is available. And another, PCO can be associated with diabetes, hypertension, etc. Even in pregnancy, they may have these complications. So in the many patients, definitely annually at least a blood pressure checkup, annually or sugar glucose அது வந்து பார்த்து and when obviously they are able to, and if they are undergoing fertility treatment, then definitely that's what you will see the sugars, you will see the thyroid, you will check the BP, you will see the BMI. The ideal BMI is less than 25, but at least if not less than 25, try to keep your BMI between 25 to 30 at least, not in the overweight, not in. So this is about the PCO. If you have any questions. So what is the main cause of PCOS? What is the main cause of PCOS? PCOS is it's basically a metabolic disease. It's not that it's a main cause, it's mostly genetic and it runs in the family. It's not that because you are obese, you have PCO, it's just there because there are people who are lean and still have PCO. So that's called a lean PCO.